செம்ம டயர்டில் இருக்குங்க. மணி என்ன ஆகுதுன்னே தெரிலங்க. நான் பாட்டுன்னு பேசினோம் வந்துட்டேன். இப்போ எங்கடா போகிறேன்னா, நேற்று போன கஸ்டமரு இன்றைக்கும் வர சொல்லிட்டார். 8 மணிக்கு வர சொன்னார். நான் அப்படி இப்படி 9 ஆகிட்டேன். ஆல்ரெடி அவங்க லேட் பண்ணுவாங்க. நேற்றே லேட் பண்ணிட்டாங்க பயங்கரமாக. இன்றைக்கும் கம்பல்சரி லேட் பண்ணுவாங்க. நேற்று என் 2 வீலரு ரோட்லேயே விட்டு போயிட்டேங்க. ரொம்ப தூசி. நேற்று தான் தொடச்சேன், முன்னே நேற்று வாட்டர் வாஷ் விட்டேன், இன்றைக்கும் தொடச்சிட்டேன். ஓகேங்களா? ஒன்றும் இல்லைங்க, அரை பைக் தண்ணி ஏற்றமா ஈர துணியில் நான் முக்கி எடுத்து அழகாக பூஞ்சிட்டு தொடச்சாலே பல்லன்னு ஆகிடும். ஓகேங்களா? ஆஹா, என்கிட்ட சேஞ்சும் இல்லையே. கடவுளே கடவுளே, என்கிட்ட ஃபுல்லாக ஜிபே தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ யார் காசு வச்சுன்னுக்கிறா அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம வேலூரே உங்களுக்கு சுற்றி காமிச்சுன்னுக்கிறேன். ஓகே, நம்ம வேலூரை உங்களுக்கு பகலில் சுற்றி காமிச்சுன்னுக்கிறேன். காலையில் எங்கள் ஊர் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்றத புரிஞ்சுங்க. காட்பாடெலாம் போனால் செம்ம டிராஃபிக்காக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டு இருக்கிறாரா? இல்லை. இப்போ நம்ம ராணிப்பேட்டை கேம்பஸ் போயிட்டு அதான் 8:30 மணிக்கு போயிருந்தேன்னா இந்த ஹோட்டல்லாம் சாப்பிடுவேன் நான் ரெகுலராக. ரொம்ப கம்மியான ரேட்டு, டேஸ்ட்டாகவும் இருக்கும். 8:30 மணிக்கு போனோன்னா ஓகேங்களா, 8:30க்கு போனோன்னா நம்மளுக்கு வந்து ஈவினிங் 5 மணிக்கு தான் விடுவேன்ட்டார். ஓகேங்களா? ஒன்றும் வேலை இல்லை, ராணிப்பேட்டில் போய் உட்காந்துருக்கு தான் வேலை. ஓகேங்களா? ஹாஸ்பிட்டல் வேறு அளவுக்கு வேறு லெவல் டெவலப் பண்ணிருக்காங்க. நைட்டு ஒரு ஈவினிங் வந்துட்டு ஃப்ரெண்டை பார்த்துட்டு அப்படியே ஒரு 11 மணிக்கு கிளம்புனோன்னா 11 மணிக்கா 11 மணிக்கு கிளம்புனா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னாப்பா எல்லோரும் நல்லாயிருக்கும். இது உள்ள தான் அட்டகத்தி தினேஷ் அண்ணா வீடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிலங்க, ஏன்னா அவர் இப்போ சென்னையில் செட்டில் ஆகிட்டார். ஓகேங்களா? இன்னும் இவ்வளோ புகையாடிக்குது. ஓகே, அவர் இப்போது இதில் செட்டில் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சென்னையில் செட்டில் ஆகிட்டார். அவர் படம் வரும்போது தான் இங்கே பேனர் வைப்பாங்க. ஓகே, கஸ்டமர் ஃபோன் வச்சிட்டாங்களா? வாட்டு, யாரோ ஃபோன் அடிக்கிறாங்க, யாருன்னு தெரியலையே. ஃபோன் பண்ண பிறகே போகலாம். கஸ்டமர் தான். ஓகே, கிட்டத்தில் போய் பேசிப்போம். ஏன்னா நேற்றே லேட் ஆகிட்டார், இன்றைக்கி டைமுக்கு வரலன்றனால கரெக்டாக ஃபோன் அடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடும் சார் அப்படின்னு எல்லாம் நின்று கூட நின்னே சொல்லிடலாம் ஒரு வார்த்தை. ஓ, மணி 8:52 தான் ஆகுதா? ஓகே, நான் கூட டைம் ரொம்ப ஆகுதுன்னு நினச்சேன். 8:30 மணிக்கு கேட்டார். ஒரு 20-30 நிமிஷம் லேட், அவ்வளோதான் வித்தியாசம். हेलो, हाँ भैया 5 मिनट आ रहा है. हाँ, CMC मेन गेट है मेरा, 5 मिनट आ रहा है. हाँ ஓகே பையா, நான் சிஎம்சி மெயின் கேட்டில் வெயிட் பண்ணுறேன், 5 நிமிஷத்தில் வந்துடுவேன் அப்படின்ட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்து போய் ஒன்றும் வேலை இல்லைங்க, போய் உக்காண்ட்ருக்கு தான் வேலை. சிஎம்சி பயங்கரமாக டெவலப் பண்ணிட்டாங்க. உள்ளே வந்து குழந்தைகளுக்கான தனியாக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க பொழுது. நிறைய இந்த இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இங்கே இல்லாதவங்க. ஓகேங்களா? இருக்கப்பட்டவங்க இருக்காங்க, இல்லாதப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் காசு கம்மியாக வாங்கி ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஏன்னா எங்கள் அம்மா சேர்க்கும்போது தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. ஓகேங்களா? ஜேசிஎம்சியில் தான் சேர்த்தேன். ஒரு ஹெல்ப்பும் யாரும் பண்ணல. ஓகேங்களா? ரொம்ப காசு கம்மியாகவும் போடல, கரெக்டான ப்ரைஸ் தான் வாங்கினாங்க. என்னென்னா மெடிசன்லாம் கொஞ்சம் காசு ஹெவியாக இருக்குது. அதனால தான் என்னால் தாங்க முடியல. ஏன்னா நம்மள மாதிரி டெய்லி வேலைக்கு போகிற டிரைவருங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்கள். ஏன்னா டெய்லி வேலைக்கு போகிறவங்க பெருசாக ஒன்றும் சம்பாதிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இந்த அதாவது லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஃப்யூச்சர்லாம் நிறைய கொடுத்து, ஓகேங்களா, ஒரு கார்டு மாதிரி கொடுத்து கூட கம்மியான ப்ரைஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் கம்மியான மாத்திரை கம்மியான காசு வாங்கி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏகப்பட்ட பேர் இந்திக்காரங்க தான் வராங்க நிறைய பேர். ஓகேங்களா? அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கார்டு கொடுக்குறாங்க, நம்மளுக்கு அந்த மாதிரி கார்டு வந்து இங்கே அக்செப்ட் ஆக மாட்டேங்குது. இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அதுவே ஒரு சில இடத்துல ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபியூச்சர்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் இருக்கான்றது எனக்கு தெரில. ஓகேங்களா? ஏன்னா நான் எங்கள் அம்மாவுக்கு அலைஞ்சி திரிஞ்சு கூட கேட்டு பார்க்குறேன், அப்படி ஒரு சிஸ்டமே இல்லை. உள்ளே ஏகப்பட்ட பேரை நான் மருந்து ஊசி வாங்குறதுக்கெலாம் எவ்வளோ ட்ரை பண்ணி கேட்டேன், யாரையும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி எனக்கு தெரில. ஓகேங்களா? ஏகப்பட்ட பேர் நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஃப்ரீ பஸ் விட்ருக்காங்க, நிறைய பண்ணுறாங்க. ஓகேங்களா? நிறைய இங்கே லோக்கலில் இருக்கவங்களுக்கு பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ரொம்ப கஷ்டப்படுறாங்க.
இன்றைக்கும் வந்து உள்ளே வந்து சிஎம்சியாப்பா ரொம்ப காஸ்ட்லி ஹாஸ்பிட்டல்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்கே ஏன்டா இட்டுன்னு வந்து சேர்த்தீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் வந்து இல்லாதவங்களுக்கும் கொஞ்சம் வந்து கேர் எடுத்து பார்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அதுக்கு தான் யோசிக்கிறேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வந்து டெஸ்டினேஷன் சேர்ந்தாச்சு. என்னடா இது, இந்த தெரு இவ்வளோ குப்பையாக இருக்குது. சரி, அதான் போச்சு போங்க. நம்ம ஏரியா ஏன் இவ்வளோ குப்பையாக இருக்கிறது என்று தெரியவில்லையே.